நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரெவ் ஜெயின் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ரெட் லேபிள் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம். படத்துடைய பெயருக்கு திரைப்பட இயக்குனர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, ரெட் அப்படின்னா புரட்சியினுடைய குறியீடு, அதனால ரெட் அப்படின்னு பேர் வச்சோம். லேபிள் அப்படிங்கிறது அடையாளம். ஸோ ரெட் லேபிள் அப்படின்னா புரட்சியினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். ஈவன் அந்த விளக்கம் தான் இந்த படத்தினுடைய கதையே ஒன்லைனே ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு உண்மை சம்பவத்தினுடைய பின்னணியில கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, கமிஷன் ஏஜென்சிக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். கமிஷன் ஏஜென்சியால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, ஒரு கொலை எப்படி நிகழ்த்தப்படுது, அந்த கொலைக்கு பின்னணியில் இந்த கமிஷன் ஏஜென்சியால் அது எப்படி சீரழிக்கப்படுது, அதனுடைய மிகப்பெரிய தாக்குதல் இன்றைய தலைமுறையை, இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையில் கமிஷன் ஏஜென்சி எந்த அளவிற்கு அவர்களை பாதிக்கிறது, துன்புறுத்துகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான திரைக்கதையின் வழியாக படத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க முழுக்க கோயம்புத்தூருடைய பின்னணியிலே கதை பயணிக்கிறதுனால படம் ஒரு தெளிவான ஒரு நகர்த்தலுக்கு துணை செய்கிறது. அந்த லேண்ட்ஸ்கேப் படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் பல இடங்களில் ஓட்டைகள் இருக்கின்றன, பல இடங்களில் தடுமாற்றங்களுடன் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் விமர்சனத்தினுடைய தொடக்கம். ஒட்டுமொத்தமாக படத்தினுடைய கதையை பற்றி சொன்னால், கமிஷன் ஏஜென்சிக்கு எதிரான ஒரு திரைப்படமாக இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வரல. கந்து வெட்டி அதெல்லாம் பற்றி பேசியிருந்தாலும் கமிஷன் ஏஜென்சி பின்னணியில் ஒரு கதையை, ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த படத்தில் ரெவ் ஜெயின் ஃபிலிம் ஃபேக்டரிக்காக தயாரித்து படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருக்கிறார் லெனின். தன்னை ஒரு கதாநாயகனாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த படம் அவருக்கு துணை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிறப்ப தனக்கான காட்சிகள், தனக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத கடந்து கதைக்கு என்ன தேவையோ, ஒரு படத்திற்கு என்ன நியாயம் சேர்க்கணுமோ அதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்கு லெனினுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அஸ்மின் இந்த படத்தினுடைய கதாநாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. அஸ்மினுடைய அழகு, அப்புறம் அந்த ஒரு சாதாரணமாக ஒரு நடிகையாக அறிமுகமானாலும் படத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சில கனமான காட்சிகளை வைத்து அவங்களுடைய ரோலை கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்காங்க இயக்குனர். ஸோ அதனால் அஸ்மினுடைய வருகை தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல் வருகை அப்படின்னே சொல்ல முடியும். படத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் இயக்குனர் RV உதயகுமார், முனிஷ்காந்த் இவங்களும் நடிச்சிருக்காங்க. உதயகுமாருடைய நடிப்பும் முனிஷ்காந்துடைய காமெடி கலந்த கொஞ்சம் சீரியஸான விஷயமும் படத்தில் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்னே சொல்ல முடியும். அப்புறம் தருண், கெவின், கார்மேகம், சசி, அனுஷா இவங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை வேலை வாங்கி இருக்கக்கூடிய அந்த செயல் படத்திற்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்ல முடியும். படத்திற்கான ஒளிப்பதிவு பற்றி பேசலாம். சதீஷ் மலையப்பன் செஞ்சிருக்கார். தன்னுடைய ரோல் என்ன, ஒரு கேமராமேனாக தான் என்ன செய்ய முடியும் இந்த படத்திற்கு? ஏன்னா கமிஷன் ஏஜென்சிக்கு எதிரான ஒரு திரைப்படம், ஒரு பிரச்சனையால் ஏற்படக்கூடிய கொலை, அதை காட்டணும், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்து ஒரு படத்தை சொல்லணும். இது மாதிரி சில விஷயங்கள் டாஸ்காக வச்சுக்கிட்டு செயல்படுகிற பொழுது கேமராமேனுக்கே உரிய சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த லிமிட்டேஷன்லாம் கடக்காமல், அதே போல் சில இடங்களில் லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கக்கூடிய அந்த செயல், அதே போல் அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய கேமரா கோணங்கள், அதுக்கப்புறம் லென்ஸு, அப்புறம் காட்சிக்கு பின்னணியில் என்ன மாதிரியான விஷயங்களில் லைட்டிங்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய விஸ்கம் ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களும் புதிய படங்களுடைய கேமரா கோணங்கள்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு லெசன் மாதிரியே இருக்கும். அந்த வேலையை சதீஷ் மலையப்பன் செய்திருக்கிறார் அப்படின்னே சொல்ல முடியும். இந்த படத்திற்கான எடிட்டிங் லாரன்ஸ் கிஷோர் பண்ணியிருக்கார். லாரன்ஸ் கிஷோருடைய எடிட்டிங் படத்திற்கு துணையா அல்லது துணை சேர்க்காமல் போனதா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா கேமராமேன் எடுத்து கொடுத்ததும் இயக்குனர் என்ன காட்சியை பதிவு செய்யணும்னு முடிவு பண்ணி எடுத்தாங்களோ அதை இவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிற நார்மலான ஒரு காமன் விமர்சனமாக சொல்லாமல், அவர் இந்த படத்திற்குள் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா கதைக்கு துணை செய்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். லாரன்ஸ் கிஷோருடைய படத்தொகுப்பால் ஓரளவுக்கு இந்த படம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. இருந்தாலும் அவர் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால். இந்த படத்திற்கான இசை கைலாஷ் மேனன். கைலாஷ் மேனனுடைய
இசை வந்து படத்துக்கான ஆர்ஆர் ஆகட்டும், பாடல்களிலாகட்டும் தனி கவனம் செலுத்தி எடுக்கப்பட்டதாக, கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் பல இடங்களில் ஒரு இசையமைப்பாளருக்கே உரிய சின்ன பயம் அவருக்கு தொத்திக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏஐ வந்து ஒரு இசையமைப்பாளருடைய வேலையை முழுக்க செய்யுது. படத்துக்கான ஆர்ஆர் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஏஐ கிட்ட கொடுத்தா பின்னி பெடல் எடுக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஏஐ ஒர்க் வந்து இந்த படத்தில் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு வந்து பயமுறுத்துது. ஏன்னா மனித மூளையை கடந்து ஏஐ செஞ்சுட்டு இருக்கப்ப அதுக்கு பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராகணும். புதிய இசையமைப்பாளர்கள் வருகிற பொழுதெல்லாம் இதற்கான ஒரு தயாரிப்பு முஸ்தீஃபுகளுடன் வரணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த படத்தில் கைலாஷ் மேனனுடைய இசை ஆர்ஆர் ஆகட்டும், அதே போல் பாடல்களிலாகட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் கூடுதலாக ரசிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். படத்திற்கான கதை வந்து பொன் பார்த்திபன் பண்ணியிருக்கார். பார்த்திபனுடைய கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பின்னணியாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்டதாக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு அந்த உண்மைக்கு நியாயம் சேர்க்கக்கூடிய வசனங்களை பயன்படுத்தியிருக்கிறார். படத்துக்கான இயக்கம் கேஆர் வினோத் பண்ணியிருக்கார். கேஆர் வினோத்துடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ரெட் லேபிள் அவர் சொல்கிற மாதிரி தான். இது வந்து புரட்சியினுடைய அடையாளம். ரெட் சிவப்பு, அதே போல் லேபிள் அப்படிங்கிறது அடையாளம். ஸோ சிவப்பின் அடையாளம் அது வந்து புரட்சி. ஸோ இந்த புரட்சி தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது படத்தில் கூடுமான வரைக்கும் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார் அப்படி தான் சொல்லணும். ஒரு ஜஸ்டிஃபைடு மூவி, நான் இதை தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் கேஆர் வினோத். ஸோ படத்தை ஒரு பாசிட்டிவான வைப்புக்குள்ளே கொண்டு நிப்பாட்டியிருக்கார். ரேவ் ஜெயின் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்காக தயாரித்து கதாநாயகராக நடித்திருக்கும் லெனினுக்கு இந்த படம் கை கொடுத்திருக்கிறதா அப்படின்னா நேயர்களான நீங்கள் படத்தை பார்த்து வெற்றியடைய வைக்கிறதா தான் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஒரு நல்ல படத்தை வெற்றியடைய செய்வதும், ஒரு வெற்றி திரைப்படமாக எடுத்து அந்த படத்தை தோல்வியடைய வைப்பதும் பார்வையாளர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய சினிமா யதார்த்தம். ஸோ அந்த யதார்த்தம் இந்த படத்திற்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரியா? நீங்கள் இந்த படத்துக்கு என்ன கமெண்ட் கொடுக்க போகிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் இந்த படத்திற்கு நீங்கள் என்ன மாதிரியான விமர்சனங்களை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்மளுடைய நான் மீடியாவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அல்லது நண்பர்களுக்கு பகிரலாம், தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.